Hello guys, welcome back to CSS series. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம CSS பொசிஷனை பத்தி பார்க்க போறோம். இந்த CSS பொசிஷனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். நம்ம இது வந்து இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி இப்போ கரண்டா இருக்கிற வெப் டெவலப்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ஸை வச்சு நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்பவுமே முக்கியமான டாபிக். உங்களுக்கு இந்த வீடியோல நடுவில் எங்கேயாச்சும் புரியலன்னா ஜஸ்ட் நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் இது வந்து இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து ப்ராக்டிக்கலா ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்எஸ் பொசிஷன் வந்து ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இந்த சிஎஸ்எஸ் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொசிஷன் இப்போ வந்து நீங்க ஒரு வெப்சைட்ல எனக்கு ஒரு காம்பனன்ட் இல்லை ஒரு டேக் வந்து ஒரு பர்டிகுலரான பொசிஷன்ல எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அந்த மாதிரி கேசஸ்லாம் இந்த சிஎஸ்எஸ் பொசிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சிஎஸ்எஸ் பொசிஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ்னா ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்ட், அப்சல்யூட், ஸ்டிக்கி. ஸோ இந்த 5 ப்ராப்பர்ட்டியுமே இந்த வீடியோல வந்து ஃபுல்லுமே நம்ம கவர் பண்ண போறோம். இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பயும் புரியலனா இந்த வீடியோவை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ என்னோட HTML ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு div tag இருக்கு. அந்த div tagக்குள்ள 5 div tag போட்டிருக்கிறேன். அது எல்லாத்துக்குமே கிளாஸ்னு வச்சிருக்கிறேன். ஸோ இது வச்சு நான் வந்து இந்த கிளாஸ் செலக்டர்ஸ் வச்சு நான் வந்து பொசிஷன்ஸ் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ண போடலாம், எப்பெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா பொசிஷன் ஸ்டாட்டிக். ஸோ இந்த பொசிஷன் ஸ்டாட்டிக்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து அந்த டிவ்வை வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாட்டிக்ங்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாட்டிக்கை தான் வந்து நான் க்ரீன் கலரில் வச்சு நான் வந்து ஒரு ஹைட் அண்ட் வித் ப்ராப்பர்ட்டி கொடுத்து அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் டெக்ஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் ஸ்டாட்டிக் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டாட்டிக் என்ன பண்ணணும்னா இது ஜஸ்ட் பை டிஃபால்ட் வேல்யூ எல்லாத்தோட டேகுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து நம்ம முன்னாடி லாஸ்ட் வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டிவ் எடுத்துட்டிங்கன்னா அந்த டிவுக்குன்னு பர்டிகுலர் மார்ஜின் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இப்போ எல்லா டேகுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும் பை டிஃபால்ட்டாக. ஸோ இதுக்கு நான் வந்து பொசிஷன் ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. ஸோ இந்த ஸ்டாட்டிக்குங்கிறது பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி. இது எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம HTML எப்படி டிஃபைன் பண்ணுறோமோ அதே ஆர்டரில் தான் நம்மளுக்கு வந்து பொசிஷன் ஆகும். ஸோ இன்கேஸ் இந்த பொசிஷன் ஸ்டாட்டிக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க அது மாற்றணும்னா நீங்கள் ஸ்டாட்டிக் கொடுத்தீங்கன்னா அது எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் CSS ப்ராப்பர்ட்டி வருது. ஓகே. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிக்ஸ்டுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபிக்ஸ்டை வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஸோ இதே எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிவ் கிடச்சிருச்சு. இதுக்கு கொஞ்சம் நான் வந்து மார்ஜின் வச்சுக்கிறேன். ஸோ 12 வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் ரேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபிக்ஸ்டு பொசிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பர்டிகுலர்னா ஒரு இடத்துல அந்த டிவ் வந்து எனக்கு பொசிஷன் ஆகணும். அது வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கணும். ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி அது வந்து அந்த இடத்துல தான் இருக்கணும். அந்த மாதிரி கேசஸ்க்குலாம் நம்ம இந்த ஃபிக்ஸ்டுங்கிறத பொசிஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆஸ் சூன் அஸ் நான் ஃபிக்ஸ்டு கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சேஞ்சஸுமே நடக்கல. இது எதனாலனா இந்த ஃபிக்ஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளால 4 ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ண முடியும். டாப்பு, பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ இந்த டாப், பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம வந்து எந்த வெப்பேஜில் நம்ம எந்த இடத்துல வந்து இந்த பர்டிகுலர் டிவ்வை வந்து பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃபைன் பண்ணோம். சப்போஸ் எனக்கு இந்த ஃபிக்ஸ்டு வந்து நான் இங்கே கீழே கொண்டு வரணும், பாட்டத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். நம்ம வந்து பாட்டம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். பாட்டம் 0 இப்படின்னு கொடுத்துட்டோம்னா எனக்கு கீழே வந்துருச்சு அந்த டிவ். இது எனக்கு வந்து லெஃப்ட் சைடு ஐ மீன் ரைட் சைடில் ஒன்றும் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது பை டிஃபால்ட்டாக எனக்கு ரைட்டு நான் கொடுக்குறேன். ஸோ ரைட்டு 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்துருச்சு. ஸோ இது 0ங்கிறது என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிக்சல் தான். நம்ம 0ன்னு கொடுத்தா அது பிக்சல் ஐ மீன் அது பிக்சலில் தான் எடுத்துக்கும்.
நீங்க 0 குடுத்தீங்கன்னா, பிக்சல் வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம ஜஸ்ட் இஸ் லைக் 0 மட்டும் குடுத்தா போதும். இதுல நீங்க வந்து டாப், பாட்டம் எது வேணா தந்துக்கலாம். இப்ப எனக்கு வந்து டாப் நான் தந்தேன்னா, எனக்கு டாப்ல ரைட்ல எனக்கு வந்து பிளேஸ் ஆயிருக்கும். நான் வந்து பாட்டத்துல வைக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால பாட்டத்துல எனக்கு ஃபிக்ஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கி. ஸோ ஸ்டிக்கிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஸ்டிக்கிங்கிற டிவ்வ வந்து நான் கிளாஸ் நேம் செலக்ட் பண்ணி அத வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சம்திங் லைக் விட்த் அண்ட் ஹைட் அதுக்கப்புறம் ஒரு பர்ட்டிகுலரான பேக்ரவுண்ட் குடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எனக்கு வந்து ஸ்டிக்கி வந்து இதாயிருச்சு. ஸோ இந்த ஸ்டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம்னா, எக்ஸாம்பிள் நேவ் பார். ஸோ நீங்க நெறைய வெப்சைட்ஸ் போனீங்கன்னா, நம்ம நேவ் பார் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த டாப்லயே இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ட தான் வந்து ஸ்டிக்கின்னு சொல்லுவாங்க. நீங்க ஸ்க்ரோல் பண்ண அந்த நேவ் பார் வந்து அதே இடத்துல தான் பிளேஸ் ஆயிருக்கும். அது எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இங்க வந்து பொசிஷன்ல வந்து நம்ம வந்து ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். ஸோ நம்ம ஸ்டிக்கின்னு மென்ஷன் பண்ண பிறகு எந்த இடத்துல ஸ்டிக்கி ஆகணும், நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். ஸோ அதனால நான் வந்து டாப் 0 அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து இங்க ஆஸ் சூன் அஸ் நான் ஒரு இன்னொரு வைக்கிறேன். ஓகே. இதுல வந்து சம்திங் லைக் காப்பி. இதே வந்து ஒரு மல்டிபிள் டைம்ஸ் நான் பேஸ்ட் பண்றேன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க ஒரு ஸ்க்ரோல் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரோல் பண்ண எனக்கு வந்து அந்த ஸ்டிக்கிங்கிறது வந்து அங்கேயே ஹோல்ட் ஆயி நிக்கும். உங்களுக்கு தெரியுது இல்லையா? அந்த ஸ்டிக்கி அதே இடத்துல தான் இருக்கு. ஸோ இந்த மாரி கேஸஸ்ல நம்ம வந்து இந்த ஸ்டிக்கிங்கிற பொசிஷன் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இத நான் ரிமூவ் பண்ணிர்றேன். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ். ஸோ ரிலேட்டிவ் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் வந்து இத செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாரி நான் வந்து ஒரு வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி குடுக்குறேன். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட்லும் வைக்கணும். ஸோ நான் வயலட் குடுத்துக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்ப இந்த ரிலேட்டிவ் என்ன பண்ணணும்னா, எனக்கு டாப், பாட்டம், ரைட் ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு டிஃபைன் பண்ணக்கூடிய பவர் குடுக்கும் இந்த ரிலேட்டிவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பொசிஷன் இங்க குடுத்துக்கிறேன். பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். இதுல வந்து நான் வந்து எனக்கு வந்து லெஃப்ட் வந்து எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸ் தள்ளணும் அப்படின்னா கூட இந்த ரிலேட்டிவ் வச்சு நம்ம அழிக்கலாம். ஸோ இப்போ உங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லெஃப்ட் சைடுல ஒரு 20 பிக்சல்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இதே வந்து நீ எட்ஜ் பண்ணனா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த ரிலேட்டிவ் பொசிஷன் என்ன பண்ணும்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் ப்ராப்பர்ட்டி நம்மளால ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஸ்பேசஸ் கிரியேட் பண்ணலாம். இதே மாரி நம்மளால டாப்க்கும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் டாப் 50 பிக்சல்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயும் லெஃப்ட் சைட்லயும் எனக்கு 50 பிக்சல்ஸ் கேப் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ். ஸோ ஃபைனலா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்சல்யூட். ஸோ இந்த அப்சல்யூட் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாரி தான் நான் வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணணும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரௌன் குடுக்குறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ரிலேட்டிவ் வந்து ரொம்ப ரிச்சா இருக்குது. டாப்ல நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். 10. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்மளுக்கு அப்சல்யூட்ங்கிற ஒரு டிவ்வுக்கு வந்து ஒரு வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணியாச்சு. இதுல வந்து நம்ம வந்து பொசிஷன் அப்சல்யூட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ நான் இங்க வந்து பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இப்ப இந்த அப்சல்யூட் என்ன பண்ணும்னா, அதோட பேரண்ட் அதாவது பாடி வந்து நம்ம வந்து ரிலேட்டிவா எடுத்து அதுக்கு தகுந்த மாரி நம்மளுக்கு பொசிஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்சல்யூட்டுக்கு எந்த ரிலேட்டிவ் வைக்காதனால, டைரக்ட்டா இந்த பாடிய வந்து பொசிஷன் ரிலேட்டிவா வச்சு, நம்மளுக்கு இந்த அப்சல்யூட்ங்கிற டிவ் வந்து பொசிஷன் பண்ண முடியும். ஸோ இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு டிவ் இருக்கு. ஸோ இதுல வந்து சம்திங் லைக் நான் கிளாஸ் நேம் வைக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து ராப்பர் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே.
ஸோ இதுக்குள்ள அப்சல்யூட் இருக்கு. நான் ரேப்பருக்கு ரிலேட்டிவ் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரேப்பர். ஸோ இதுக்கு ஒரு வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா? அதை வந்து நான் வந்து ஜஸ்ட் லைக் இதில் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு 500 பிக்சல்ஸ் தரப்போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு பார்டர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்டர் 1 பிக்சல் சாலிட் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேப்பர். இப்போ இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டில் இருக்கு. இப்போ அந்த ரேப்பருக்கு உண்டான பொசிஷனை நான் ரிலேட்டிவ்னு மாற்றுறேன். பொசிஷன் ரிலேட்டிவ். இதில் வந்து பொசிஷன் அப்சல்யூட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த டிவ்க்குள்ள எனக்கு இந்த அப்சல்யூட்டுங்கிற டிவ்வை வந்து எங்கே வேணாலும் நம்மளால பொசிஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த அப்சல்யூட் டிவ் வந்து இங்கே கீழே வரணும்னு நினைக்கிறேன்னா நான் இங்கே ஜஸ்ட் லைக் தட் பாட்டம் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா பாட்டம் 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவ்வை ரிலேட்டிவாக எடுத்து நம்மளுக்கு இந்த பொசிஷன் டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் 0ல வந்து நம்மளுக்கு பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எந்த ரிலேட்டிவும் நம்ம தரலன்னா அது டைரக்டா பாடியை வந்து நம்மளுக்கு ரிலேட்டிவா வச்சுக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தோட பொசிஷனும் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இல்லை ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா தான் உங்களுக்கு இந்த பொசிஷனோட கான்செப்ட்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே புரியும். அதுவும் இல்லாமல் இப்போ ஃபிக்ஸ்டுக்கும் ஸ்டிக்கிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.